சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ரோட்டு கடை, டிஃபன் கடைய பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த தொழிலை பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பழைய சேனல்ல பல நண்பர்கள் இந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன லைசென்ஸ் எடுக்கணும்? இப்ப பொது இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது லைசென்ஸ் வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் பதில் குடுக்க போறேன். ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த நண்பர்கள கேட்ட அந்த சமயத்துல என்னால வீடியோ உருவாக்க முடியல. சரி உங்க எல்லாருக்குமே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து என்னோட சொந்த இடத்துல மளிகை கடையும், நாட்டுக்கோழி பண்ணையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னோட பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த காணொளிகள பார்க்கணும். நான் என்ன தொழில் பண்றேன்? என்னோட தொழில்ல இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் தோல்விகள சந்திச்சேன்? ஒவ்வொரு தொழில் நான் ஆரம்பிக்கும்போது என்ன பிரச்சனைகள் எனக்கு இடையூறா வந்தது? அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்து மறுபடியும் அந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா மாத்துனேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு அந்த வீடியோக்களோட லிங்க்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கள பாருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். நம்ம தோல்வி அடைஞ்சுட்டோம். நம்ம இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மேபி அந்த வீடியோக்கள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகரமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கத்த வீடியோக்குள்ள போவோம். பொதுவா நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டாவே, கண்டிப்பா நமக்கு எப்பவுமே அதாவது என்ன நினைப்போம்? நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும். அதே மாரி நிரந்தரமான ஒரு தொழில் வேணும் அப்படின்னு நினைப்போம். இது 2மே வேணும் அப்படின்னா, முதல்ல நாம ஒரு தொழில ஆரம்பிச்சு, அதிலிருந்து ஒரு தோல்விய சந்திச்சிருக்கணும். அந்த தோல்வி தான் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்த குடுக்கும். அப்பதான் நமக்கு அந்த தொழில் மூலியமா நிரந்தரமான ஒரு வருமானம் வரும். இது எதையுமே கத்துக்காம, எடுத்ததுமே எனக்கு லாபம் மட்டும் தான் வேணும்னு நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால எந்த ஒரு தொழில்ல இருந்துமே நிரந்தரமான வருமானம் ஈட்டவே முடியாது. ஏன்னா, நமக்கு தொழிலே இல்லாம போயிரும். சரி, நம்ம நண்பர்கள் கேட்ட மாரி இந்த தொழில் எப்படி ஆரம்பிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்றேன். ஏன்னா, இடையில கொஞ்ச நாள் நான் வந்து என்னோட பழைய தொழில்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஒரு நண்பர் கூட சேர்ந்து இந்த மாரி ரோட்டோர கடையில கொஞ்ச நாள் பார்ட்னராவும் நான் இருந்தேன். அதனால என்னோட அனுபவத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த கடை ஆரம்பிக்கிறது ரொம்பலாம் கஷ்டமான வேலைலாம் கிடையாது நண்பா. ஆனா, வேலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கடையில இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதுக்கு நீங்க வந்து மெனக்கெட்டு தான் வேலை செய்ற மாரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு தினமும் இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபத்தை ஈட்ட முடியும். மெயினா இன்னொரு விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த தொழில் நீங்க ஆரம்பிக்கும்போது பார்ட்னர்ஸா ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல சிங்கிள் ஓனர் நீங்க மட்டும் ஆரம்பிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல 2, 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்களா? அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பார்ட்னர்ஸா வந்து எந்த தொழிலுமே பண்ணக்கூடாது. தனிப்பட்ட முறையில நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேணாலும் ஒரு தொழில ஆரம்பிங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதில கிடைக்கிற முழு லாபமும் உங்களையே சேரணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப்பா போயிட்டீங்க அப்படின்னா, நஷ்டம் வந்தா உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல குடுக்கும். அதே மாரி மன பிரிவினையும் குடுக்கும். அதனால என்னைக்குமே பார்ட்னர்ஷிப்ப எப்பவுமே சூஸ் பண்ணாதீங்க. சரி தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு ஆள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்? எவ்வளோ வேலை செய்ய முடியும்? அதுக்கு தகுந்த மாரி மட்டும் ஒர்க் லோட ஏத்திக்கங்க. ஹெவியா ஒர்க் லோட ஏத்திக்கிட்டு, எனக்கு இந்த தொழில்ல வேலை செய்ய முடியல, எனக்கு லாபம் கிடைக்கல, என்னால இந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அது வந்து உங்களோட தப்பு தான். உங்க ஒரு ஆளால எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ, அதுக்கு தகுந்த மாரி பொருட்கள வாங்குங்க. அதுக்கு தகுந்த மாரி பிசினஸோட லெவல ஏத்திக்கங்க, குறைச்சுக்கங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்விய கேட்டது நம்மளோட நண்பர்கள். இதுக்கு லைசென்ஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில எல்லாத்துக்குமே லைசென்ஸ் வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த மாரி ரோட்டோர கடைகளுக்கு அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம லைசென்ஸ் வந்து ஃபுட் லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் பல இடையூறுகள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு வண்டி ரெடி பண்ணணும். இந்த வண்டியோட காஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 20லேருந்து 25க்குள்ள தான் வரும். அதிகமாலாம் போகாது. அதுக்கு அதிகமா ரேட்டு சொல்றாங்க அப்படின்னா, அவைங்க உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆனா, அதனால அதிகமா ரேட் போட்டு வண்டி வாங்காதீங்க. ஏன்னா, இதோட ரீசேல் வேல்யூவே ரூ. 10,000க்கு மேல கண்டிப்பா போகாது. அதனால அவசரப்பட்டு பெரிய முதலீட இந்த வண்டியில போட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரோட்டோரத்தில இந்த மாரி ஒரு இடத்துல நீங்க கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்டா, நிச்சயமா வாங்கணும் நண்பா. ஏன்னா பர்மிஷன் வாங்காம நம்ம எங்கேயாவது கடை போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2, 3 நாள் நமக்கு நல்ல நேரம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடையூறுமே இருக்காது. ஆனா,
போக போக உங்க கடை டெவலப் ஆகுதுன்னு யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இடையூறு பண்றதுக்கு பல பேர் வருவாங்க. அதனால நிச்சயமா இதுக்கு வந்து ஒரு பர்மிட்டுக்கான ஒரு ரசீது ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க? கிராமத்தில ஆரம்பிக்கிறீங்களா? பேரூராட்சியா? நகராட்சியா? சிட்டியா? எங்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல அந்த ரோட்டோர கடைகளுக்குன்னே சில ரசீதெல்லாம் இருக்கு. அந்த ரசீதுக்கு வந்து மினிமமே பார்த்தீங்கன்னா, ரூ. 30லிருந்து ரூ. 50 அதிகபட்சமா ரொம்ப ரொம்ப ரேரா தான் ரூ. 100லாம் பே பண்ற மாரி வருது. இந்த மாரி டிஃபன் கடைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 30லிருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, ரூ. 50 தான் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களோட கடைக்கு நீங்க கட்ட வேண்டிய ரசீது பேமெண்ட்டு. இதுக்கு மேல உங்களுக்கு வராது. அதனால நீங்க தைரியமா ரசீது ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். பல இடையூறுகள்ல இருந்து அந்த ரசீது உங்கள காப்பாத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல மிக முக்கியமான வேலையே இதுக்கு மேல தான் இருக்கு. ஏன்னா, இதுக்கு மேல முழுக்க முழுக்க நீங்க வந்து உங்களோட உழைப்ப தான் போடணும். நீங்க ஒரு ஆள் எத்தன பேர் இருக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களோட குவான்டிட்டிகள ஆட் பண்ணுங்க. காலையில ஒரு 4 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் நீங்க இறங்கி அதுக்கு தேவையான பொருட்கள நீங்க ரெடி பண்ணி ஆகணும். அதனால உங்களோட ஒர்க் லோடுங்கிறது காலையில ஒரு 6 மணி நேரமும், சாயந்தரம் ஒரு 6 மணி நேரமும் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நீங்க உழைக்கிற மாரி இருக்கும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்க கடைய வச்சு அதுலேருந்து சும்மா நார்மலா வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வலி, வேதனை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எந்த ஒரு தொழிலுமே இப்படிதான் நண்பா. மறைமுகமா பல வேதனைகள், பல கஷ்டங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. முன்னாடி வர லாபத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால நீங்க எதையுமே கண்டுக்காம, முதல்ல துணிஞ்சு இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே எடுத்து, நான் ஒரு தொழில் பண்ண தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, காலையில ஒரு 2000 இல்லைன்னா ஒரு 2500, சாயந்தரம் ஒரு 2000 இல்லைன்னா ஒரு 2500, இல்ல குறைஞ்சபட்சம் காலையில ஒரு 1500, சாயந்தரம் ஒரு 1200ன்னு வச்சாலே, நீங்க கேரண்டியா ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 3000த்துலேருந்து அதிகபட்சமா 5000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். நான் வந்து டிஃபன் கடையில ஒருத்தர் கூட பார்ட்னரா இருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் கண்ணு முன்னாடி ஒருத்தர பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் தான். அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, வெரைட்டி ரைஸ் வச்சாரு. அவருகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6, 7 வெரைட்டி ரைஸ் வச்சிருந்தாரு. இத்தனைக்கும் அவரு ஒரு ஆளு மட்டும் தான் அத மேனேஜ் பண்ணாரு. அந்த 6, 7 வெரைட்டி ரைஸுமே ஒரு குண்டான் வித்தாரு அப்படின்னா, அவருக்கு அதுல ரூ. 1000 கிடைக்கும். ரூ. 1000ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200, 300 தான் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குண்டானுக்கு. அப்ப 5, 6 வெரைட்டி ரைஸ் வச்சிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துல அவருக்கு அதுலேருந்து கிடைக்கிற லாபம் மட்டுமே என்னான்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுதாங்க பிசினஸ் தந்திரம். நாம வந்து ஒருத்தரா இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு வேலைய ஈஸி பண்ணணும். அதுக்கு நம்ம என்னலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுமோ, எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் தந்திரத்தை யூஸ் பண்ணுமோ, அதை யூஸ் பண்ணி நம்மளோட வருமானத்த ஒரே இடத்திலேயே டபுள் ஆக்க தான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியாவ நாம தான் சூஸ் பண்ணணும். ஐடியா யாரு வேணாலும் குடுக்கலாம். ஆனா, நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ நம்மளால மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். இது வந்து பொதுவா நான் என்னோட எல்லா வீடியோக்கள்லயுமே நான் சொல்றது தான். அதனால இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ பத்தின கருத்து உங்களுக்கு எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ தெரியப்படுத்துங்க. இல்ல எந்த சந்தேகமா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து என்னோட அனுபவத்த வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முக்கியமா எந்த ஒரு தொழிலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தைரியம் தான் முதல் மூலதனமே. எந்த ஒரு தொழிலுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு தான். ஆனா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட தாண்டி உங்களோட தைரியம் தான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டே. ஏன்னா, ஒரு தொழிலை இறங்கி துணிஞ்சு நீங்க தான் பண்ணணும். அப்பதான் நமக்கு நாம எதிர்பார்க்கிற ஒரு வருமானம் கிடைக்கும். இதே மாரி இன்னும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.